Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. இந்தியா இலங்கை இடையே தரைவழி பாதை அமைக்கப்பட உள்ளதாக இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு வருகை தந்த அவர் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே நிறுத்தப்பட்ட கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு தரைவழி பாதை அமைப்பது தொடர்பான வேலை திட்டங்களை மீண்டும் தொடங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் போராட்டத்தை போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து கலைத்தனர். சுதந்திர சுகாதார பட்டப்படிப்பினை பணத்திற்காக விற்பனை செய்யும் அரசின் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி கொழும்புவில் மருத்துவ மாணவர்கள் பேரணி நடத்தினர். கொழும்பு விஹார மகாதேவி பூங்கா முன்பு தொடங்கிய பேரணிக்கு போலீசார் தடை விதித்தனர். தடையை மீறி அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பியபடி பேரணி சென்ற மாணவர்களை போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து கலைத்தனர். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering.